Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங் கிளாத் உடைய லென்த் வந்து 14 inches. ஷோல்டர் வந்து 5.5 inches. ஆர்ம் ஹோலும் 5.5 inches. 36ல கால் பாகம் 9 inches plus 1.5 inches மார்ஜின் சேர்த்து 10.5 inches செஸ்ட் அளவு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இடுப்பளவு வந்து 10 inchesக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நெக்லைன் டிரா பண்ணலாம். நெக்லைன் உடைய விட்த் வந்து 2.5 inches. நெக்லைன் உடைய லென்த் வந்து 9.5 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைன் உடைய கீழே விட்த் வந்து 3 inchesக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இதை வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ண பிறகு நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப்பில் நெக் டிசைன் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் வந்து நெக் டிசைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு கீழே நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம நெக் டிசைன் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஈவனாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு விட்த்துக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஈவனாக இந்த மாதிரி நம்ம நெக் டிசைன் ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 2 இன்ச்சு ஈவனாக மார்க் பண்ணிக்கிட்டு அதையும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேப்பர் பேஸ்டிங் எடுத்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த நெக் டிசைன் பாருங்கள், இந்த நெக் டிசைன் வரைக்கும் நம்ம பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண அந்த நெக் பேட்டர்னை மட்டும் இந்த பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேப்பர் பேஸ்டிங்க்கு ரெண்டு சைடுமே ட்ரேஸ் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டராக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச்சு கேப்பில் அந்த டிசைனை இன்னொரு பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். 1 இன்ச்சு கேப்பில் பண்ண டிசைன் கிடையாது. 2 இன்ச்சு விட்த்தில் மார்க் பண்ண இந்த பேட்டர்னை இந்த பேப்பர் பேஸ்டிங்கில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை இன்னொரு சைடும் இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், 2 சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு 1 இன்ச்சு கேப் விட்டு சுற்றி கேப் விட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெக் டிசைன் ட்ரா பண்ண அந்த பேப்பர் பேஸ்டிங்கை இந்த லைனிங் கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த 2 இன்ச்சு கேப்பில் கட் பண்ண அந்த பேப்பர் பேஸ்டிங்கையும் இன்னொரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி அந்த நெக் பேட்டர்னை தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடு மேலே நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் கிளாத்தை அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் கிளாத் வித் பேப்பர் பேஸ்டிங்கை இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரோம். இப்போ 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை நம்ம வந்து உள் பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு ஓரமாக ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரப்போகிறோம். பாருங்கள், இப்போ நெக்லைனை சுற்றி ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ நெக்லைனை சுற்றி நம்ம ஓரமாக ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கையால் சரி பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டு வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். ப்ளவுஸுடைய 4 பக்கமும் இதே மாதிரி கையால் சரி பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டு வரலாம். தைச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம நெக்குக்கு பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் கிராஸ் பீஸ் எடுத்து நெக் லைனை சுற்றி நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். பைப்பிங் கொடுத்தோன்னா நெக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். அதனால நெக் லைனுக்கு இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம தச்ச அந்த துணியை அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி மெல்லிசாக உருட்டி பைப்பிங் தைக்கிறோம். அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்தோன்னா நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால தான் சின்னதாக நம்ம அங்கங்கே கட்ஸ் கொடுத்துட்டு இந்த பைப்பிங்கை இந்த மாதிரி மெல்லிசாக உருட்டி நெக்லைனை சுற்றி தைச்சிக்கிட்டு வரோம். மெயினாக அந்த கார்னர்ஸில் நம்ம கட்டிங்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மெல்லிசாக மடித்து உருட்டி தைக்கிறதுக்கு ஈஸியாக அந்த துணி வளைஞ்சு கொடுக்கும். இப்போ பைப்பிங் தைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு 2 சைடுமே 4 இன்ச் நீளத்துக்கு நம்ம டாட்ஸ் பிடிக்கிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சிட்டோன்னா நம்ம மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு 4 இன்ச் நீளத்துக்கு டாட்ஸ் பிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பெல்ட்டை ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ண பிறகு அதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணோன்னா மடித்து தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி மடித்து நம்ம பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கு கீழே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். பெல்ட் பார்ட்டுக்கு 2 தையல் போட்டோன்னா ப்ளவுஸ் ஸ்டிஃபாக இருக்கும், மேலே எழும்பாது. அதனால் 2 தையல் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி பாதியாக மடித்து ஈவனாக கரெக்டாக அந்த ஷோல்டர், அந்த நெக்கு, ஆம்ஹோல் எல்லாம் நல்லா ஈவனாக இருக்கிறப்பல கரெக்டாக இந்த மாதிரி பாதியாக மடித்து எடுத்துக்கலாம். பாதியாக மடிச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ண பிறகு நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நெக்கு ட்ரா பண்ணும்போது 1 இன்ச்சு கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நெக்குக்கு கீழே 2 இன்ச்சு அகலத்தில் ஒரு பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரா பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு அந்த பேப்பர் பேஸ்டிங்கையும் துணியும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரோம். ஜஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். ட்ரா பண்ண லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வந்துட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு இப்போ நம்ம அந்த மார்க் பண்ண லைனும் இந்த பேப்பர் பேஸ்டிங்கில் இருக்கிற லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகுறப்பல கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். நான் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சென்டர்லேருந்து ஆரம்பித்தோன்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து சென்டர்லேருந்து அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரேன். பாருங்கள், 4 பக்கமும் அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம குத்துன அந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம இந்த பேப்பர் பேஸ்டிங்கையும் நம்ம ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்துடுறோம். பாருங்கள், 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வரோம். கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி அங்கங்கே அந்த கார்னர்ஸ்லலாம் சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்புறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிடுறோம். இப்போ நம்ம உள் பக்கமாக திருப்பின பிறகு ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரலாம். இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா நிறுத்தி நிதானமாக தைக்கலாம். அப்போ தான் வந்து ஷேப் நல்லா கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 4 சைடும் இதே மாதிரி ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸு. அதை வந்து இந்த மாதிரி மடித்து மெல்லிசாக ஒரு ரிப்பன் மாதிரி தைச்சிக்கிட்டு வர போகிறோம். 1.5 இன்ச் அகலத்தில் இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸு. அதை வந்து இந்த மாதிரி மெல்லிசாக ரிப்பன் மாதிரி மடித்து தைச்சிக்கிட்டே வரோம்.
இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரை வந்து இந்த ப்ளவுஸில் கரெக்டாக அந்த நடுவில் அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக வச்சு நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் பென் மூலமாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ண பிறகு ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு மீதி எக்ஸஸ் இருக்கிற பேப்பரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ட்ரா பண்ண லைன் மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரிப்பன் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக டிஸ்டன்ஸ் விட்டு தச்சுக்கிட்டே வரலாம். பாருங்கள், ஈவன் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம அந்த ரெடி பண்ண அந்த ரிப்பன் பீசஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் தச்சுக்கிட்டே வரோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேப்பரில் நம்ம தச்சு முடிச்சாச்சு. தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸோடைய சென்டர் மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த சென்டர் மார்க்கும் பேப்பரில் நம்ம பண்ண சென்டர் மார்க்கும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேப்பர்லேயும் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம், ப்ளவுஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 சென்டரையும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை இந்த மாதிரி வச்சு தச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ அந்த நம்ம பேப்பரையும் நம்மளுடைய ப்ளவுஸையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கரெக்டாக சென்டர் பண்ணி தச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தச்ச பிறகு இப்போ நம்ம இந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. நியூஸ் பேப்பரை வச்சு தைக்கிறது மூலமாக எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.